பொய் சொல்லாதீங்க. லீனாவோட பேசி இருக்கிறீங்க, பழகி இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி தெரியாதுன்னு சொல்லுவீங்க? எந்த லீனான்னு கேட்டேன். வணக்கம் சொல்லணுமோ? ஜட்ஜ் சுரேந்திரோட டாக்டர் லீனா. ஓ, அவளா? என் கிட்டார் ஸ்டூடெண்ட். படத்தை எவ்வளவு தூரம்? ஏன் எல்லார்கிட்டையும் பழகிறாங்க? எல்லாரையும் படுக்க வரைக்கும் கூட்டு போய்களோ? இன்ஸ்பெக்டர், என்ன கேள்வி பண்றீங்க? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. பதில் சொல்லாட்டா I will arrest you, take you to the station, thrash you and get all that. நான் என்ன தப்பு செஞ்சேன்? செஞ்சது மட்டுமில்ல, தெரிஞ்சதை சொல்லாம இருக்கிறதே குற்றம் தான். சொல்லு, லீனாவை நீ கெடுத்தியா இல்லையா? கெடுக்கிறதா? What do you mean? I mean what I say. ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டோம். குழந்தை உண்டாச்சா? Come on, answer. உண்டாச்சா இல்லையா? அவதான் சொன்னா உண்டாச்சுன்னு. கல்யாணம் பண்ணி சொன்னால? சொன்னா. நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? மறந்துட்டேன். சட்டப்படி ஒன்றும் குற்றம் இல்லையே. சட்டப்படி இல்லை, மனசாட்சிப்படி குற்றம். அதுக்கு கடவுள் தண்டிக்கட்டும். அப்படியா? நேரம் வந்து நிச்சயமா தண்டிப்பார். இப்ப அந்த நேரம் வந்தாச்சு. சுரேந்தர் குடும்பம் மறந்துடுக்கும், உங்களுக்கு சம்பந்தம் உண்டுன்னு நான் சொல்றேன். நிச்சயமா கிடையாது. நான் நம்பல. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, பதில் கொடுங்க. இங்க மரியாதையா கேட்டா சரியா சொல்ல மாட்டேன், அங்க மரியாதை கொடுத்து கேட்டா சரியாக சொல்லுவேன். அங்க வந்து சார் பேசிக்கலாம். அவரா ஏதாவது பேசியிருந்தா நிச்சயமா மன்னிச்சிடறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முழுக்கா பேசினேன். சரி, 15ஆம் தேதியில இருந்து இங்க தானே இருந்த? இல்ல சார், பெங்களூர்ல இருந்த கிட்டார் ப்ரோக்ராம். ப்ரூஃப் உண்டா? டைரியில எழுதி வச்சிருக்கேன். டைரி எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா. சார், வான்னா வரணும். ஓகே சார். நமஸ்காரம். வணக்கம். ஒரு விசாரணைக்காக வந்திருக்கிறேன். விசாரிக்கலாம். ஜட்ஜ் சுரேந்திர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே? தெரியும். அவர் மகன் மீனாவே? அவளையும் தெரியும். அவ இங்க சிஷ்யா இருந்தாளா? ஆமாம், இருந்தாள். ஆனால் அவளுக்கு முழு தீட்சை அளிக்கவில்லை. ஏன்? அவள் உடம்பின் வாசனை விட்டு மேலே வரவில்லை. விளங்கலையே. விளக்குவோம். சொர்க்கத்தை அடையும் மார்க்கம் உடம்பு. ஆனால் உடம்பையே சொர்க்கம் என்று நினைத்து விடக்கூடாது. ஓ, மீனா அப்படி நினைச்சாலோ? ஆமா. அப்போ அவளுக்கு மேல வரக்கூடிய பயிற்சி அளித்தோம். பலன் கிடைச்சதா? இல்லை. அதனால் அவளை இந்த ஆசிரமத்திலிருந்தே நீக்கிவிட்டோம். ஓஹோ. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆசையிலிருந்து விலகினவங்களா? நன்றாக கேட்டீர்கள். ஆசை வருவது இயல்பு. சிற்றின்பத்திலிருந்து கிளம்பும் ஆசை சிற்றின்பத்திலேயே முடிந்து விடக்கூடாது. அது பேரின்பத்தை நோக்கி போக வேண்டும். போகுமா? பேஷாக. அந்த யோகம்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மீனா இதை புரிஞ்சுக்கிட்டாளா? இல்லை, அவள் எங்கள் யோகத்துக்கு லாயக்கானவள் இல்லை. அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? அதை பற்றி நாங்கள் கவனிப்பதும் இல்லை, அக்கறையும் இல்லை. அவள் மீது ஒரே புகார். நீங்கள் வேண்டுமானால் அவள் தங்கியிருந்த விடுதியிலே போய் விசாரித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, வரேன். ஜெய் ஷண்டி. யார நம்புறது யார நம்பாம இருக்கிறதுன்னே தெரியல. மிஸ்டர் பல்ராம், இந்த ஆசிரமத்தை கண்காணிக்கணும். குருஜியை மறந்துடாதீங்க. அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணி இங்கேயே புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பானுங்க, இல்ல பேக் பண்ணி ஃபாரினுக்கு வித்தாலும் வித்திருப்பானுங்க. ஏங்க, உடனடியாக அந்த வேலையை கவனிக்கணும். என்ன பாப்பா? சன்னில்லாத விசாரிச்சாச்சு, சிவராஜ விசாரிச்சாச்சு, லலிதா ஆசிரமம் குருஜியும் விசாரிச்சாச்சு. கேஸ் நகர மாட்டேங்குது. எஸ், குட் ஆஃப்டர்நூன் சார். சாரி சார், மேற்கொண்டு கேஸ் நகர மாட்டேங்குது சார். சீக்கிரம் ஏதாவது வெளியே பாருங்க, கம்பெனில ரொம்ப கோவமா இருக்காரு. எஸ் சார்.
என் கவலை அதுதான். எது வரைக்கும் வந்திருக்கீங்க? விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கேஸ் கொஞ்சம் கூட நகரலையே. ஒரு சின்ன த்ரெட் கிடைச்சா கூட போதும். முதல்ல இது கேஸே இல்லைங்க. எப்படி எப்படி எப்படி? ஒரு கேஸ்னா ஒரு கொலை நடந்திருக்கணும், 1 லட்சம் கொல்ல போயிருக்கணும், கண்டுபிடிப்பாங்க. இது என்னடான்னா ஒரு குடும்பமே எல்லாம் காணாம போயிருக்கு. இது கேஸே இல்லைங்க. நீ சொல்லிட்டா போதுமா? அது சரி, இது வரைக்கும் என்னதான் கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அந்த குடும்பத்தை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. அட யாரோ மிரட்டினாங்க, யாரோ சண்டை போட்டாங்க, யாரோ தகராறு பண்ணிக்கிட்டாங்கன்னு எதுவும் இல்ல. ஒவ்வொருத்தனை கேட்டா ஒவ்வொரு மாதிரி சொல்றான். அது இந்த கேஸுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படல. நாட் ட்ரேசபிள்னு போட்டு கேஸ முடிக்க வேண்டியதானே? உனக்கு என்ன சுலபமா சொல்லிட்டேன். கமிஷனர் இருந்து எல்லாரும் என்னதானே நம்பிக்கிட்டு இருக்காங்க. முடியலன்னா அதுக்காக என்ன பண்றது? சிங்க அகராதியில முடியாதுங்கிறதே கிடையாதுடி. ஒண்ணு அந்த குடும்பத்தை கண்டுபிடிப்பேன், இல்ல அதை அழிச்சவனை கண்டுபிடிப்பேன். செய்யுங்க, ராத்திரி பூரா விளையாட்டுங்க. ஏயா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? பழனிய காணலைங்க. பழனிங்கிறது யாரு? என் மகங்க. என்னையில இருந்து காணோம்? முந்தா நாள் பகல்ல இருந்துங்க. ஆஹா, யார் பேர்லயாவது சந்தேகம் உண்டா? உண்டுங்க. யாரு? பழனிங்க. யோ, பழனி தானே காணாம போனது, மறுபடியும் பழனி மேல சந்தேகம்னா என்ன அர்த்தம்? இந்த பழனி வேலைக்காரங்க. வேலைக்கார பழனி குமாரி பழனியம்மாலை ஏத்திக்கிட்டு ஓடிட்டான், அவ்வளவுதானே? ஆமாங்க. ஆமா, எந்த ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிற? பழனிங்க. மறுபடியும் 3வது பழனியா? பழனி தான் அந்த வேலைக்காரன் ஊருங்க. ஓஹோ, அம்மா நீ எங்க இருக்கிற? பழனிங்க. வட பழனிங்க. பழனி ஆண்டிங்க வேண்டிங்கயா, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வாலிப பையனை வேலைக்காரனா சேர்க்கலாமா? அதாங்க தப்பா போச்சு. ஏயா 2 வருஷமா அவன் வீட்டுல குடியிருந்திருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியாதா? தெரியாதுங்களே. ஆமா, அவன் வீட்டுக்கு யாரையாவது கூட்டு வரதுண்டா? அதெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. அவன் ஒரு மாதிரி டைப்பு. தனியாத்தான் வருவான், தனியாத்தான் போவான், எப்பவும் தனியாத்தான் இருப்பான். வீட்டை விட்டு போனப்போ ஏதோ ஓட்ட உடச்சல் சாமான் எல்லாம் விட்டுட்டு போனான்னு சொன்னியே, எல்லாம் இருக்குது இல்ல? இருந்துச்சுங்க, இடத்தை அடைச்சிட்டு கிடக்குதுன்னு நேத்து தான் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டேன். எங்க இருக்கு குப்பை தொட்டி? அதோ அங்க இருக்கு சார். வாங்க வாங்க. அடப்பாவீங்களா, இதை விட்டுட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு போட்டாங்க சார். ஆமா, இந்த தெருவுல தினமும் குப்பை எடுப்பியா? தினம் எடுத்துறேன் சார். தினமும். நேத்து எடுத்தது எங்க கொட்டின? இந்திரா டாக்கீஸ் சார். வண்டியில ஏறு. சைக்கிள் ஏறியா? வண்டி மாடு ஓடி போடு சார். சரியா ஓடாது, ஏறு. உட்காரு. உட்காந்தியா? இங்க வா, வந்து காட்டு. எங்க கொட்டின? அங்கதான் சார். வா, கிட்ட வா, வந்து காட்டு. சார். வாயாங்க. அதாங்க. எந்த இடம்? அதாங்க. இங்கயா? இங்க எங்கயா சார் கொட்டின? எங்கயா கொட்டின? சார், நீங்க எல்லாம் வந்துட்டு நாங்க எப்படி சார் குழைக்கிறது?
பூலோகத்து ரம்ப, ஊர்வசி, மேனகா, இந்த 3 பேர். இந்த 3 பேரையும் காதலிக்கிறேன். இந்த 3 பேர்ல ஒருத்தியோடு ஒரு இரவு இருந்தால், வீணா குளித்து விட்டு வரும்போது அவள் பருவ எழில் என்னை கலக்குகிறாள். அந்த குமரியை அப்படியே அள்ளி எடுத்து ரீனா கிடைக்கும். சின்ன மூட்டை அது மட்டும் என் கையில் கிடைத்தால் புது உலகத்தை அவளுக்கு காட்டு. ஜோகி, எஸ்ஆர்ஜி கேரேஜ். அந்த எஸ்ஆர்ஜி கேரேஜ்ல ஜோஹின் ஒரு மெக்கானிக் இருக்கிறான். அவனுடைய கூட்டு எஸ் சார். ஏசி ப்ளீஸ். சார் நல்லா சார். சார் குட் மார்னிங் சார். பேர் என்ன? வந்து சார் ஜோகி சார். என்ன வேலை பாக்குற? வந்து சார் ஸ்கூட்டர் மெக்கானிக் சார். மகேஷ் தெரியுமா? வந்து சார் மகேஷ் தெரியுமா? சார் 2 வருஷமா தெரியும் சார். பொம்பளைங்க விஷயத்துல அவன் எப்படி? சுத்த அல்கா சார். இப்ப என்ன பேருறான்? தெரியாது சார். தெரியாது சார் தெரியும் சார். அடிக்கடி பெங்களூர் பார்த்தா சொல்லுவான் சார். அங்க எங்க தங்குவானா? சார் சரஸ்வதி நகர்னு சொல்லுவான் சார். அவன் எப்படி இருப்பான்? வந்து சார் கருப்பா குட்டா சார். வீட்டுல போட்டோ இருக்குது சார். எஸ் சார். கூட போய் போட்டோ கொண்டு வரேன் சார்.